சிவாய நம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வாழ்க. புழியர்கோன் வெப்புழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருப்பாத உரார் திருத்தாள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் அடி போற்றி. சிவாய நம திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். இப்ப நாம இன்னைக்கு இருக்க போற பதிகம் திருவாசகத்துல 44வது பதிகம் எண்ணப்பதிகம். ஏன் மணிவாசக பெருமான் இந்த 51 தலைப்புமே ஒவ்வொரு சிறப்பு குறிக்கும். மனுஷன் நம்ம மனிதனா பிறந்து இறைவனை போய் எப்படி அடையணும், இறைவனை போய் நாம எப்படி சேரணும், நாம எப்படி போய் இறைவனை சேரணும், எதை பண்ண நாம ஆண்டவனை போய் அடைய முடியும், நம் எண்ணங்கள் எப்படி இருக்கணும் புலம்பி பாடினார் இல்லையா? திருவார்த்தையில போன முறை நம்ம திருவார்த்தை பார்த்தோம். என் இறைவனுடைய கதைகளை யார் யார் கேட்கிறாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு நான் தலைவனா நினைச்சுக்கிறேன்னு மணிவாசகர் சொன்னார். புரியுதுங்களா? அந்த அவருடைய புராணங்கள் யார் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு நான் அடியேன்னு சொன்னாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி சென்னி 10 பார்த்தோம். இறைவன் என் தலையில் தான் சிரசு, அந்த திருப்பாதத்தை தூக்கி என் சிரசு மேல வச்சு என் ஆணவத்தை அழித்து என் முன்ஜென்மத்தை காட்டினார். அந்த சந்தோஷத்தை நான் என்ன சொல்லுவேன்னு சென்னி 10ல சொன்னார். அதே போல ஒவ்வொரு இந்த 51 தலைப்புலுமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இறைவனை நாம எப்படி போய் சேரணும் அப்படின்னு. இப்ப எண்ணப்பதிகம், நம் எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், அந்த நம்ம என்ன நினைச்சா, அந்த நினைப்புக்கு கூட ஒரு சக்தி இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் நாம ஆக முடியும். நம் நினைப்புக்கும் ஒரு சக்தி இருக்கு. அப்படி என்ன நினைக்கணும், நம்ம என்னென்ன நினைக்கணும், எப்படி நினைக்கணும், எப்படி ஆசைப்படணும், எப்படி இறைவனை போய் சேரணும்னு நினைக்கணும் அப்படின்றதுதான் இந்த பாடல். பாடல் பாடி அதுக்கப்புறம் நாம இந்த பாடலோட விளக்கம் பார்க்கலாம். எண்ணப்பதிகம் என்ற தலைப்புக்கு நம்ம எப்படி எண்ணணும், எதை நாம நினைக்கணும் அப்படின்றத ஒரு முறை ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இந்த பாட்டு பாடத்துக்கு ஆரம்பிச்சிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணாராம், இன்னைக்கு நாம மந்திரியை கூப்பிட்டு, ஒரு அடியாளை கூப்பிட்டு, இன்னைக்கு நாம ஒரு 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போடலாம், என் கையால நான் செய்ய போறேன், எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, நான் ஒரு 10 அடியார்களுக்கு நான் என் கையால சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு என் கையால பரிமாற போறேன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். சரிங்க ராஜா, சரிங்க ராஜா அப்படின்னு அந்த அவர் கூட இருந்த ஆளும் சொல்லிட்டு, அதாவது மந்திரினே வச்சுக்குவோமே, கூட இருந்த மந்திரியும் சொன்னாராம் சரிங்க ராஜா, சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லி. ராஜாவும் தன் கையால உணவுகளை சமைச்சு எடுத்துக்கிட்டு அந்த மந்திரி கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. நீ எடுத்துட்டு போயிட்டே இரு, நானும் பின்னாடியே இன்னொரு 2 வாழ்த்தியை தூக்கிட்டு நானும் பின்னாடியே வரேன் அப்படின்னு இவரும் சொல்ல, அவரும் போய்கிட்டு இருக்காரு, இவர் பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வானத்துல ஒரு கழுகு ஒரு பாம்பை பிடிச்சுக்கிட்டு அப்படி பறந்து போகுது. அந்த பாம்புடைய வாயில இந்த விஷம் நேரா அந்த வாழ்க்கையில இருந்தது சாம்பார்ல விழுந்துச்சு. அந்த வாயிலிருந்து அந்த விஷம், அந்த பாம்பு வாயிலிருந்து வந்த விஷம் அந்த சாம்பார்ல போய் விழுந்துச்சு. அந்த சாம்பார் முழுக்க விஷம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு தெரியாது அதுல விஷம் கலந்துருச்சுன்றது விஷயமே இவங்களுக்கு தெரியாது. அந்த விஷமும் கலந்து போச்சு. 10 அடியார்களும் வந்தாச்சு. ராஜாவும் தன் கையால பரிமாறினார். 10 பேருமே சாப்பிட்டாங்க. 10 பேரும் இறந்து போயிட்டாங்க. 10 பேரும் இறந்து போயிட்டாங்க. இந்த வழக்கு யம தர்மராஜா கிட்ட போகுது. அப்போ சித்திரகுப்தன் என்ன பண்றார், யம தர்மராஜா கிட்ட என்ன கேட்கிறார், தர்மபிரபு இப்ப நான் இந்த பாவ கணக்கு யார் பேர்ல எழுதட்டும் அப்படின்னு கேட்கிறாராம். அதாவது அந்த கழுகு பேர்ல எழுதட்டுமா, விஷம் கக்கின பாம்பு பேர்ல எழுதட்டுமா, வாலிய மூடி போடாம தூக்கிக்கிட்டு போன அந்த மந்திரி பேர்ல எழுதட்டுமா, இல்ல தன் கையால உணவு பரிமாறின ராஜா பேர்ல எழுதட்டுமா அப்படின்னு கேட்டாராம். கேட்டதுக்கு யம தர்மராஜா சரி இரு கொஞ்ச நாள் பொறு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையா, அமைதியா இருந்துட்டாராம். சொல்றேன், நான் பொறுமையா இரு, நான் சொல்றேன் அப்படின்னாராம். அதுக்குள்ள இந்த ராஜா என்ன பண்ணாராம், ஐயோ 10 பேர் இறந்துட்டாங்களே இறைவா, என்னால
இனிமேல் அந்த தவறு நடக்கவே கூடாது அப்படின்னு அவருக்கும் எதனால இறந்தாங்கன்னு தெரியல. இனிமேல் அந்த தவறு நடக்கவே கூடாது. தினமும் 1000 பேருக்கு சாப்பாடு போடு. ஒரு மண்டபத்தையே கட்டி விட்டார். ஒரு சத்திரத்தையே கட்டி விட்டார். 1000 பேருக்கு சாப்பாடு போடு. யாருமே சாப்பாடு இல்லைன்னு மனசு கஷ்டத்தோட என் நாட்டுல வந்து கால் வச்சுட்டு போக கூடாது. என் நாட்டுக்கு வந்தா அந்த நாட்டுக்கு போனா அந்த ராஜா சாப்பாடு போடுவாரு, வயிறார சாப்பிடலான்னு ஒவ்வொரு அடியாரும் நினைக்கணும். வேற யாரு வந்தாலும் நீங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ராஜா சொல்லிட்டு 1000 பேருக்கு தினமும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு ராஜா. ஒரு மாசம் கழிச்சு ஒரு 4 சாதுக்கள் அதே ஊருக்கு சாப்பிட வராங்க. வரும்போது ஒரு பாட்டி உட்காந்து வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்கு. டங்கு டங்கு டங்குன்னு வெத்தலைய உட்காந்து இடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த சாதுக்கள் என்ன பண்றாங்க, அந்த ஊருக்குள்ள வரும்போது முதல் வீடு இல்லையா, அப்படி ஊருக்குள்ள வரும்போது, அம்மா இந்த ஊர்ல தானே ராஜா 1000 பேருக்கு சாப்பிட போடுறாரு, எங்க போகணும், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்டாராம். ஆட நீ வேற, உம் அவனே 10 பேத்த கொண்டுட்டு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ வேற அந்த சாப்பாட்டை போய் நீ சாப்பிட போறியா? சரியா போச்சு போ அப்படின்னு ஒண்ணு கேள்வி சொல்லிச்சான் பாரு. இப்படி சொன்ன உடனே அந்த 4 பேரும் விட்டா போதும்னு ஓடி போயிட்டானா. புரியுதுங்களா? பசியோட வந்த வயிறு இந்த கேள்வி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க. அவன் விட்டா போதும் ஐயோ அப்படின்னு அவன் ஓடியே போயிட்டானா. அப்ப அந்த யம தர்மராஜா என்ன பண்ணா, சித்திரகுப்தனை கூப்பிட்டு அந்த பாவ கணக்கு யார் பேர்ல எழுதணும்னு நீ கேட்ட பாரு, அந்த கிழவி பேர்ல எழுது அப்படின்னு சொன்னாராம். அதாவது 10 பேர் இறந்தாங்க சரி, ஆனா 1000 பேருக்கு இன்னைக்கு அவர் சாப்பாடு போடுறாரு. அவங்களோட விதி இறைவன் கிட்ட போய் சேரணும்ன்றது அவங்க 10 பேருடைய விதி இல்லையா? 1000 பேருக்கு இன்னைக்கு சந்தோஷமா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாம்பு கொன்னுதான் சாப்பிடணும்ன்றது கழுகுடைய விதி. இந்த பாம்போட வாயிலிருந்து வந்து விழுந்துதான் இந்த 10 பேர் சாகணும்ன்றது இவங்களுடைய தலையெழுத்து இல்லையா? இதை மாற்ற முடியாது. இது பாவ கணக்குல சேராது. ஆனா இதுவும் ஒரு பாவ கணக்கு. இதை நான் யார் பேர்ல எழுதட்டும்னு சித்திரகுப்தன் கேட்டதுக்கு யம தர்மராஜா என்ன சொன்னார்? சரியான வார்த்தை. இந்த 4 பேர் வந்தாங்க பாரு, அவங்கள சாப்பிட விடாம அனுப்பிச்சு பாரு அந்த கேள்வி, அது பேர்ல எழுது அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஏன் இந்த கதையை நான் சொல்ல வரேன்னா, நம் எண்ணங்கள் சரியானதாக இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம ஆக முடியும். கீதையில சொல்வார், நீ என்ன நினைக்கிறாகையோ அதுவாக நீ ஆகுவாய் அப்படின்னு சொல்லுவார் கீதையில கிருஷ்ண பரமாத்மா. அது போல நாம என்ன வந்து சுத்தமானதாக இருக்கணும். என்னால 10 பேருக்கு உதவி பண்ண முடியாது, ஆனா உபதிரமம் பண்ணாம இரு. கர்ணனுக்கு சாப்பாடு அதோ இருக்குன்னு சொன்ன விரல் தான் சொர்க்கத்துல போய் பசி ஆத்துச்சான். எவ்வளவு வாரி வாரி கொடுத்த கர்ணன் சாப்பாடு போடல, அன்னதானம் பண்ணல. ஆனா அந்த ஒரு 2 பேருக்கு 3 பேர் இப்படி வழி காட்டியிருப்பாராம், இங்கதான் போகணும்னு அந்த விரல் நீட்டி. அந்த விரல் வாயில வச்ச பிறகுதான் அந்த பசி ஆத்துச்சான் அவருக்கு. அது போல ஒரு அன்னதானம் பண்றதுன்றது சிறப்பு. அதை நீ கெடுக்கிறன்னா அப்ப அந்த விளைவுகள் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த விளைவுகள் உன்னுடைய எண்ணங்கள் சரியில்லை பாத்தீங்களா? யாரோ எப்படியோ பண்ண தப்பு இந்த கேள்வி மேல வந்து விழுந்துச்சு பாத்தீங்களா? அந்த எண்ணங்கள் சரியான இருக்கும். நம்ம என்ன நினைக்கணும், எப்படி நினைக்கணும், இறைவனை போய் சேரணும்னு நினைக்கணும். அந்த இறைவனையே எப்படி போய் சேரணும் அப்படின்றது நினைச்சு உருகி உருகி எழுதுனதுதான் இந்த 44வது பாடல் எண்ணப்பதிகம். இதை நாம இன்னைக்கு இப்ப பார்க்கலாம். பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமயம் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலப்போ. ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே. ஓருருவாயனி திருவரு காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே. இந்த பாடல் வந்து அப்படி அழகான பாடல். ரொம்ப அப்படி மனசு அப்படி உருகி போனும். உரியே நல்லேன் உனக்கு அடிமை, உனை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் அறியே நாயே இன்னதென்று
அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் மெய்கழல் அடி காட்டி பிரியேன் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்றே முருகனின் அருளளித்து உன் வினை மலரடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவா முனிவர் முழு முதலே இன்றே அருளி என்னை உருக்கி உயிருண்கின்ற எம்மானே நன்றே அருளா என் உயிர் நாடா நின்றருள் நானாமே பத்திலன் ஏனும் பனிந்திலன் ஏனும் உன்புயர்ந்த பைங்கழல் காண பித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் நான் தொடர்ந்துன்னை இனி பிரிந்திங்கு ஆற்றேனே காணுமதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களி கூற பேணுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பின்னையம் பெருமானே தானுவே அழிந்தேன் நின்னினைந்துருவும் தன்மை என் புன்மைகளால் காணுமதொழிந்தேன் நீயே இனி வரினும் காணவும் நாணுவனே பால் திரு நீற்று எம் பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமை அடியார் தருள் துறை அளிக்கும் சோதியை நீரிலே போற்றி என் அமுதே என நினைத்தேற்றி புகழ்ந்தழை களறி உள்ளே ஆற்றுவனாக உடையவனே எனை ஆவா என்று அருளாயே ஆற்றுவனாக உடையனே என்னை ஆவா என்று அருளாயே ஆற்றுவனாக உடையவனே எனை ஆவ என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இதுல 4வது பாடல் ரொம்ப அப்படியே அழகா இருக்கும். பத்திலன் ஏனும் பனிந்திலன் ஏனும் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்தாற்றேனே இனி பிரிந்தாற்றேனே இனி பிரிந்தாற்றேனே. இந்த 6 பாடல்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த 4வது பாடல். இது இப்போ ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் பார்க்கலாம். முதல் பாடல் என்னன்னா, பாருருவாய பிறப்பற வேண்டும். அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. மணிவாசகருக்கு இந்த எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் என்ன நினைக்கிறார்? உன்னுடைய நாமத்தை சொல்லும் போது நான் சந்தோஷமா இருக்கணும். உன் நாமம் என் நாவில் வரும்பொழுது தேன் போல இனிக்குதான். எப்படி அப்படி சந்தோஷம் வரணும். சிவசிவான்னு யாராவது எங்கேயாவது சொல்றாங்க, அது என் காதுல கேட்கும் போது என் கண்ணுல தண்ணி வரணும். மெய்யன்பு அது. இறைவன் மேல் கொண்ட காதல் அது.
யாரோ எங்கேயோ சிவசிவன்னு சொல்றாங்க, என் கண்ணுல தண்ணி வருது. யாரோ எங்கேயோ இறைவான்னு கூப்பிடும் போது என் கண்கள் கலங்குது. இறைவனை நேருக்கு நேர் நான் போய் கோவில்ல இறைவனை பாக்குறேன், அந்த விக்கிரகத்தை பாக்குறேன், அந்த சிலைகளை பாக்குறேன் அப்படின்னும் போது அங்க நான் கல்லா பாக்கல, அங்க நான் சிலையா பாக்கல, அங்க எங்க அப்பா உயிரோட அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கார். அவர்கிட்ட நான் பேசுறேன், என் எண்ணங்களை நான் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குது அதுதான் முக்கியத்துவம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்கல, நீ வேணும்னு நான் கேட்கிறேன். நீ வா, எனக்கு நீ வேணும், நான் உன்னை பார்க்கணும். அவரோட நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும்? எனக்கு நீ வேணும், நீதான் வேணும்னு நம்ம எத்தனை பேர் நாம இன்னைக்கு இறைவன் கிட்ட போய் கேட்கிறோம். இறைவா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நீ தீர்த்து வச்சிருந்தா நாம இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம் நிறைய பேர். எனக்கு இன்னைக்கு பிரச்சனை என்னை தீர்த்து வைன்னு நாம கோவிலுக்கு போய் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். நீயே எனக்கு வேணும்னு நாம எத்தனை பேர் போய் இறைவன் கிட்ட கேட்கிறோம். நான் உன்னை பார்க்கணும்னு எத்தனை பேருகிட்ட கேட்கிறோம். நீ சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை நாம இறைவனை கேட்டுருமா? அவர் உயிரோடு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் அங்க மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயும் தான் இருக்காரு. சாப்பிட்டியாப்பா? உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு முறை மனசால என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு வார்த்தை நம்ம கேட்டிருப்போம். அப்படி எண்ணங்கள் அப்படி இறைவன் முன்னாடி போய் உட்கார்ந்துகிட்டு கூட நம்ம அப்படி எண்ணி பார்த்திருக்கோமா? என்னப்பா பண்ற அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பேசியிருக்கோம்? கண்டிப்பா இல்ல. ஆனா மணிவாசக பெருமான் எப்படி எண்ணுகிறார், அந்த எண்ணங்கள் எப்படி இறைவன் முன்னாடி போய் உட்கார்ந்து நம்ம எப்படி எண்ணணும், என்ன நினைக்கணும் அப்படின்றத இந்த எண்ணப்பதிகங்கள்ல சொல்லியிருக்கார். இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் பாருங்க. பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்தி மயம் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல, ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே, ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்யக் கொண்டருளே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சீருருவாய அப்படின்னா சிறப்பே வடிவமாகிய சிவபெருமானே, செங்கமலம் மலர் போல் அப்படின்னா செந்தாமரை மலர் போன்ற, ஆருருவாய அப்படின்னா அரிய உருவம். அதாவது நீ ஒரு அணுவுல நினைச்சாலும் அவர் அணுக்குள் இருப்பார். அணுக்குள் அணுவாய் அந்த இதுல வரும், விநாயகராக வரும். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, சத்தத்தில் சதாசிவம் காட்டி, சித்தத்தில் சிவலிங்கம் காட்டின்ற ஒரு 4 வரிகள் விநாயகராக வரும். அது போல இறைவன் எப்படி இருக்கா? தாமரை மலர் போன்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஆருருவாய அப்படின்னா அரிய உருவம் சிவபெருமானுக்கு. நீ எப்படி நினைச்சாலும் உன் முன்னாடி இறைவன் அப்படி இருப்பார். நீ இப்ப நினைக்கிற ஒரு அணுக்குள்ள இறைவன் அங்கெல்லாம் இருக்காரான்னா அதுக்குள்ளேயும் அவர் இருக்காரு. எறும்புக்குள் இதயம் படைத்த இறைவன் இல்லையா? அங்கேயும் இறைவன் இருக்காரு. நீ பெரிய உருவமா நினைச்சிட்டு அங்க இறைவன் இருக்காரான்னு கேட்டேன்னா அதுக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு. அரிய உருவத்தையுடைய என் ஆரமுதே, எனது அரிய, அதாவது அமுதமே அரியது, அந்த அரிய அமுதமானவனே. பாருலகில் தோன்றுகின்றன, பாருலகில் தோன்றுகின்ற, பார்னா பூவுலகில் தோன்றுகின்ற, உருவாய உடம்புகள், உருனா உடம்பு, உடம்புகளாகிய பிறப்பு அற வேண்டும். நான் போய் இறைவன் கிட்ட எப்படி கேட்கிறேன்? மணிவாசகர் எப்படி கேட்கிறார் உட்கார்ந்துகிட்டு? இந்த உலகத்துல இந்த உடம்பா பிறக்கிற பிறப்ப அறுக்கணும், பிறவிகள் வராது ஒழிய வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்? பிறவிகள் வராம ஒழியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பக்திமயம் பெற வேண்டும். உன்னிடத்தில் வைக்கின்ற அன்பையும் நான் அடைய வேண்டும். உங்ககிட்ட அன்பு வைக்கணும், அந்த அன்பை எனக்கு கொடுப்பா அன்பு நினைக்கிறாரா? அந்த எண்ணங்கள் அப்படி இருக்கு. அதை நிலைக்க, நான் உன் மேல வச்சிருக்கேன் பாரு அன்பு, அந்த அன்பு நிலைக்கணும் அப்படின்னா உன் அடியவர் தொகை நடுவே, உன் அடியார்களுடைய கூட்டத்துல ஒரு நான் தனியா நிக்கணும்னு சொல்லல, ஒரு 10 பேருக்கு நான் தலைவனா நிக்கணும்னு சொல்லல. மாணிக்க வாசகர் நினைக்கிறாரு. அப்ப நாமெல்லாம் யாரு? தலைவன் தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம யாரு? நிறைய பேர் இன்னைக்கு நான் தான் சொல்லிக்கிட்டு நிக்கிறான், ஆனா ஒண்ணுமே இல்ல. மாணிக்க வாசகரே அன்னைக்கு அடியவர் தொகை நடுவேன்னு சொன்னாரு, முன்னாடின்னு சொல்லல. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் ஒரு வார்த்தை. என்னன்னா ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் என்ன சொன்னா, கடவுளே கிடையாது, கடவுளே கிடையாது. அப்படி சரி கடவுள் இருக்கான் அப்படின்னு நீ சொன்னீன்னா, நான் இப்போ இந்த கரண்ட்ல கை வைக்கிறேன், அப்ப இந்த கரண்ட்ல கை வச்சோன்னு எனக்கு ஷாக் அடிக்க கூடாது அப்படின்னு அவன் சொன்னானா. ஒரு சாது கிட்ட சொல்லிட்டு அந்த கரண்ட்ல கை வைக்கிறதுக்கு போனானா. டே பொறுமையா இருடா, என்ன ஆயிடுச்சு நீ இப்ப கரண்ட்ல கை வைக்கிற? நீங்க தானே சொல்றீங்க
சிவபெருமான நினைச்சா சிவாய நம்ம என்ன சொல்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்றல, எனக்கு அபாயமே வரக்கூடாது, இப்ப நான் போய் கரண்ட்ல கை வைக்கிறேன், எனக்கு கரண்ட் ஷாக் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். டேய் மடையா, நம்ம பாட்டி புத்திசாலி பாட்டி. யாரு? அவ்வை பாட்டி. சிவாய நமன்னு நீ சொல்லிட்டு போய் கை வச்சா உனக்கு கண்டிப்பா ஷாக் அடிக்கும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்கா பாரு அவ்வை பாட்டி. நீ மூச்சு விட நேரத்துல கூட சிவசிவன்னு சொல்லணும், அவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கணும். மூச்சு விடும் போதும் அவன் நாமத்தை சொல்லணும். சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய இருதயம் ஒரு நொடிக்கு இத்தனை முறை துடிக்குது அப்படின்னா அந்த நொடியையும் தாண்டி நீ சிவசிவன்னு நினைக்கணும்டா. அப்ப நீ நினைச்சிட்டு அந்த கரண்ட்ல போய் கை வை, அப்ப அது உன்னை ஷாக் அடிக்குதான்னு நான் பாக்குறேன். சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இந்த வார்த்தைய முதல்ல படிடா அப்படின்னு அந்த சாது சொன்னாராம். அது போல மாணிக்க வாசகர் என்ன சொல்றார்? இறைவன் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு, இறைவா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல, உன் அடியவர் தொகை நடுவே நான் நிக்கணும், நான் தலைவனா நிக்கணும்னு ஆசைப்படல மாணிக்க வாசகர். நாம இன்னைக்கு அவரை தூக்கி வச்சு கொண்டாடி வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் ஆசைப்பட்டது எதுக்கு? உன் அடியவர் தொகை நடுவே நான் நிக்கணும், அந்த வாய்ப்பை எனக்கு கொடு. ஏன் அடியவர் தொகை நடுவே நான் நிக்கணும்? அடியார்கள் கூட்டத்துல நான் ஏன் நிக்கணும்? உன் அன்பை நான் மறக்க கூடாது, உன் அன்பு உன்னை விட்டு நான் விலக கூடாது, உன் அன்பை நான் மறக்க கூடாது அப்படின்னா சிவசிவன்னு 10 பேர் சொன்னா அந்த 10 பேருக்கு நடுவுல நான் நிக்கணும், அடியார்களுக்கு நடுவுல நிக்கணும். அந்த அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பா எனக்கு இறைவா அப்படின்னு கேக்குறாரு. உன் அடியரின் கூட்டத்தின் நடுவில் ஓர் உருவாய, ஓருனா முதலே சொன்ன ஒப்பற்ற வடிவமாகி நின் திருவருள் காட்டி, உன்னுடைய திருவருளை காட்டி என்னையும், என்னைனா அடியேனையும் உய்ய உய்தி பெறும்படி, சிவபெருமானே உன் பதமலர் அடையும்படி எனக்கு அந்த 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 நினைப்பை கொடுப்பா, என்னையும் உய்ய கொண்டருளே அருள் புரி இறைவா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த பாடல். உரியே நல்லேன் உனக்கு அடிமை உனை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் அறியேன் நாயேன் இன்னது என்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பேய்களல் அடி காட்டி பிரியேன் என்று என்றருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே அப்படின்னு கேக்குறார். அது என்னன்னா, சங்கரா, சங்கரனே, எங்கள் பெருமானே, எம் தலைவனே, உனக்கு அடிமை, உனக்கு அடிமையானதற்கு அப்படின்னு கேக்குற. உனக்கு அடிமை, உனக்கு அடிமையானதற்கு உரியேன் அல்லேன், உரிய தகுதியுடனா நானு? மாணிக்க வாசகர் கேக்குறாரு. உனக்கு அடிமைனா எனக்கு தகுதி இருக்காப்பா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? உனக்கு அடியேன்னு சொல்ற தகுதி எனக்கு இருக்கா? ஆனாலும் நீ என்ன அடியவனா வச்சிருக்கியே. நாமளும் அப்படிதான் இறைவன் கிட்ட கேட்கணும். உரியே நல்லேன், உரிய தகுதியுடையவன் இல்லை எனினும் உன்னை பிரிந்து, உன்னை விட்டு நீங்கி ஒரு பொழுதும் எனக்கு இருக்க முடியலப்பா. ஒரு பொழுதும் அறியேன், இவ்விடத்தில் ஒரு கணமும் தங்கி இருக்க மாட்டேன். உன்னை நினைக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. கருணையினால் இரக்கம் படுப்பா, கொஞ்சம் என் மேல் இரக்கப்படு. பெரியோன் ஒருவன், பெரிய ஒப்பற்றவனாகிய நீ பேய்கழல் அடி அப்படின்னா உனது கழலை அணிந்த திருவடி, அழகான அந்த கழல் திருவடியை கண்டுகொள் என்று காட்டி, அப்படின்னா பார்த்து கொள்வாயாக என்று காட்டி. இந்தடா சரி வா, கும்பிட்டு போடா, வாடா. அதாவது நாம என்ன பண்ணுவோம், இப்ப என்ன கூப்பிட்டு கொஞ்சம் அணைச்சிக்கோயேன் அப்படின்னு நாம இறைவன் கிட்ட கேட்போம். நீ மணிவாசகர் என்ன கேட்கிறாரு? உன் பாதத்தை எனக்கு காட்டு, கும்பிட்டு போ, வணங்கிட்டு போன அந்த பாதத்தை காட்டுப்பா அப்படின்னு ஆசையே கேட்கிறாரு இறைவன் கிட்ட. உன் கழலையணிந்த திருவடியை கண்டுகொள் என்று காட்டி, கொள்வாயாக என்று காட்டி, பிரியேன் என்று உன்னை பிரிய மாட்டேன். நீ எனக்கு அந்த திருவடியை காமிச்சிட்டு வணங்கிக்கோன்னு நீ சொல்றல்ல, திருவடியை காட்டிட்டல்ல, உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்டான்னு எனக்கு நீ சொல்லு. குழந்தை போயிட்டு அம்மா கிட்ட கெஞ்சுற மாதிரி கேட்கிறாரு பாருங்களேன். உன்னை நான் பிரிய மாட்டேன்னு நீ சொல்லு. என்ன, உன்னை பிரிய மாட்டேன் என்று அருளிய அருளும் அருளி செய்த திருவருளும் பொய்யோ. நீ இப்படி சொன்னல்ல, எங்க திருப்பெருந்துறையில தன் திருப்பதத்தை இறைவன் மணிவாசக பெருமானுக்கு திருவடி தீட்சையாக கொடுத்துட்டு
உன்னை நான் பிரிய மாட்டேன்னு சொன்னியே, இதெல்லாம் பொய் தானா அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்கிறாரு. நாயேன் நாயனையன் யான் நான் நாய் இன்னதென்றறியேன், இதுதான் எனக்கு தெரியாது, அதன் தன்மை இன்னதென்றோ அறிய மாட்டேன், இதுதான் அதுக்கு பொருள்னு எனக்கு தெரியாதுப்பா, நீ என்னை எந்த வழியில என்ன கூட்டிட்டு போறியோ அதுதான் எனக்கு தெரியும், அதுதான் எனக்கு தெரியும். அதனால என்ன நீ கொஞ்சம் பாரேன்ப்பா, என்ன கொஞ்சம் திரும்பிதான் பாரேன் அப்படின்னு கேக்குறார். என்பே உருக நின் அருளளித்து உன் இணைமலர் அடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழுமுதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிருண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என் உயிரே நாதா நின் அருள் நானாமே அப்படின்னு கேட்கிறார். இந்த பாடலுக்கு விளக்கம் என்ன பார்த்தா, என்பே உருக எனது எறும்புகள் எல்லாம் உருக, என் எலும்பெல்லாம் உருகணுமா. அதாவது திருவாசகம் எப்படி இருக்கும், திருவாசகம் படிக்கும்போது எப்படி இருக்கும், எலும்புருகி ஊனுருக உயிருருக இறைவனை போய் வணங்கணும். இந்த உடம்பே நீரா மாறணும், அதாவது உடம்பு உருகணும், ஊனுருகணும், ஊனுருகி அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரும் உருகணும். ஊனுருக உயிருருக அவன் பதத்தை போய் நாம் அடையணும். அதாவது அப்படி போய் இறைவனை வேண்டணும். அது எப்படி கேட்கிறார், என்பே உருக எனது எலும்புகளெல்லாம் உருகும் வண்ணம் நின் அருள் அளித்து உனது திருவருளை தந்து உன்னுடைய இணை மலர், இரண்டு தாமரை மலர் போன்ற, இணை மலர்னா தாமரை மலர் போன்ற அடி காட்டி, திருவடியை காட்டி முன்பே முன்னமே முன்னமே முதலே நீ என்னை ஆண்டு கொண்டல, என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவனே முனிவர் முழு முதலே, முனிவர்களுக்கெல்லாம் முதற் பொருளானவன். அதாவது சிதம்பரத்தில் இறைவன் என்ன சொன்னார், திருத்தொண்டர் தொகை பாடும்போது என்ன சொன்னார், தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன்னு முதல் வரி எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அது போல இவர் மணிவாசகர் என்ன சொல்றார், முனிவர்களுக்கெல்லாம் முதற் பொருளானவனே இன்பே அருளி பேரின்பமே கொடுத்தருளி என்னை உருக்கி என்னை உருக்குவித்து என் உயிர் உண்கின்ற, அதாவது எனது பசுபோதத்தை நீக்குகின்ற எம்மானே எங்கள் பெரியோனே, எம்மானேன்னா எங்கள் பெரியோனே, என் உயிர் நாதா எனது உயிர் தலைவனே, நின் அருள் உன்னுடைய திருவருளால் நானாமே, நானாமேன்னா பூசாமல், நாணுதல்னா பூசுதல்னு ஒரு பெயர் தமிழ்ல இல்லையா, நானாமே பூசாமல் நண்பருளாய் உன்னுடைய நட்பை எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு என்கின்றார். எண்ணப்பதிகங்கள்ல இறைவன் கிட்ட என்னென்ன நாம கேட்கணும், எப்படி நாம எண்ணம் இருக்கணும்ன்றது வைக்கிறார். அதாவது பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பறுப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே. எம்பெருமானே எம்பிரானே முத்தனையானே முத்தை போன்றவனே மணி அணையானே மாணிக்கத்தை போன்றவன், நவரத்னங்களையும் இறைவனை சேர்க்கிறார் பாருங்க. நீ என் தங்கம், நீ என் மாணிக்கம், நீ என் செல்லம், நம்ம குழந்தைய கொஞ்சல அதே போல கொஞ்சிக்கிட்டு இருக்கார். முத்து போன்றவனே மணி அணையானே மாணிக்கத்தை போன்றவனே முதல்வனே, முதல்வனேன்னா தலைவனே முறையோ என்று, முறையோ இது சரிதானாப்பா, எத்தனை யானும் எவ்வளவாயினும், அதாவது எத்தனை யானும் எவ்வளவுதான் இருந்தாலும் யான் உன்னை தொடர்ந்து, நான் உன்னை பற்றி தொடர்ந்து, நான் உன்னை பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், என்ன பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன், இனி பிரிந்து ஆற்றேன், இனிமேல் உன்னை பிரிந்திருக்க பொறுக்க இயலாதவனாக இன்றேன், என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, நீ எப்ப வந்து என்ன சேர்த்துக்கிற, உன் பதமலர்ல என்னை எப்ப சேர்த்துக்கிறன்னு கேட்கிறார். ஆதலின் பத்திலன் ஏனும், பத்துன்னா பாசம், அந்த பாசம் எனக்கு இல்லதான் என்ன, பத்திலனேனும் பற்றில்லாதவனாயினும் பணிந்திலன் ஏனும் வணங்க தெரியாதவனாயினும், எனக்கு இப்படிதான் வணங்கணும்னு கூட தெரியாது உன்னை, உன் உயர்ந்த மேலான, உன் உயர்ந்தன்னா மேலான பைங்கழல் அப்படின்னா அழகான பசுமை கழலை அணிந்த திருவடி காண்பதற்கு
பிச்சிலன் ஏனும் விருப்பம் இல்லாதவனாயினும் பிதற்றினேனும் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்ன்னு ஒரு 4 வார்த்தை கூட எனக்கு சேர்த்து உன்னை அர்ச்சனை பண்ண தெரியாதுப்பா. அதாவது பிதற்றிலன், எனக்கு இப்படி பேச கூட எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நான் இருந்தாலும் அந்த பிறப்ப கொஞ்சம் அறுத்துறேன். பிறப்பருப்பா எம்பெருமானே என் பிறவியை போக்கி அருள்வாயாக அப்படின்னு அந்த எண்ண பதிகத்துல சொல்றாரு பாருங்க. இப்ப அடுத்த பாடல். காணுமதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களி கூற பேணுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பின்னை எம்பெருமானே தானுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தன்மை என் புன்மைகளால் காணுமதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே அப்படின்றார். என்னன்னா, எம்பெருமானே எம்பிரானே தானுவே நிலையானவனே நின் திருப்பாதம் உன் திருவடியை காணுமது ஒழிந்தேன். அதாவது பிரிந்திருத்தலால் காண்பதை ஒழிந்தேன். அதாவது பார்க்க விடாம வந்துட்டேன், வேற இடத்துக்கு வந்துட்டேன், உன்னை பார்க்க முடியல. கண் களி கூற கண்டு அப்படின்னா கண்கள் களிப்பு மிகும்படி பார்த்து அப்படி சந்தோஷப்படணும். உன் திருப்பாதத்தை பார்த்துட்டு நான் சந்தோஷப்படணும். பேணுவதொழிந்தேன் போற்றுவதொழிந்தேன். அதாவது உன்னை அந்த பாதத்தை பார்த்துட்டு உன்னை போற்ற தெரியல, பிதற்றுமதொழிந்தேன், வாயால் துதிப்பதையும் விட்டுட்டேன். உன்னை பார்க்கவும் மறந்துட்டேன், உன் பாதத்தை நினைக்கவும் மறந்துட்டேன், உன்னை துதிப்பதையும் விட்டேன். நீ நினைந்து உருகும் தன்மை, உன்னை எண்ணி எண்ணி உருகுகின்ற இயல்பும் என் புன்மைகளால் என்னுடைய அற்பத்தன்மையால் எதை நான் விட்டுட்டேன், அற்பத்தன்மை எதையோ நினைச்சுக்கிட்டு உன்னை நான் மறந்துட்டேன். அற்பமான தன்மை காணுமது ஒழிந்தேன், தோன்றுதல் இல்லையே ஆனாலும் இவற்றால் பின்னை பிறகு, பின்னைன்னா பிறகு அழிந்து நான் மறந்துட்டேன், உன்னை நான் விட்டுட்டேன். இப்படி நான் உன்னை விட்டுட்டாலும் நீ என்னை மறக்க கூடாது, புரியுதா? நீ என்னை மறக்காதப்பா. பின்னை பிறகு அழிந்தேன், கெட்டுட்டேன், உன்னை மறந்து கெட்டும் போயிட்டேன். அதனால் நீ இனி வரினும், நீ இனிமேல் என் முன் வந்தாலும் காணவும் நாணுவனே. அப்பா, நீ என் முன்னாடி வந்தாலும் இப்ப நான் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் பாரு, அதனால நீ என் முன்னாடி வந்து நின்னாலும் உன்னை பார்க்க என் கண்ணு கூசுமா தானே? உன்னை நான் மறந்துட்டேன் போலப்பா, உன்னை நான் வணங்கவும் மறந்துட்டேன் போல. நீ என் முன்னாடி வந்து நின்னாலும் உன்னை பார்க்க என் கண்கள் கூசுமே, இறைவா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் கேக்குறார். அப்ப கடைசி பாடல். பால் திருநீற்றெம் பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமை அடியார்க்கு அருள் துறை அளிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைத்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவன் ஆக உடையவனே என்னை ஆவ என்று அருளாயே அப்படின்னு கேட்டார். இதுக்கு என்ன பதப்பொருள்னா, உடையவனே, என்னை அடிமையாக உடையவனே, நான் உனக்கு தான் அடிமை, வேற யாருக்கும் நான் அடிமை இல்லை. பால் 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 போல வெண்மையாகிய திருநீற்றை அணிந்த, பால் போல வெண்மையாகிய திருநீற்றை அணிந்த எம் பரமனை, எம் மேலோனும் பரம் கருணையோடும், பரமன்னா மேலோன்னு அர்த்தம், பரம் கருணையோடும் மேலான கருணையோடும் எதிர்ந்து தோற்றி அப்படின்னா எதிரியே வந்து காணப்பட்டு மெய்யடியார்க்கு அப்படின்னா உண்மையான அடியவர்களுக்கு அருள் துறை அளிக்கும், அருள் வழி நல்கும். இந்த பக்கம்தான் போகணும், நீ அந்த பக்கம் போகாத, அந்த வழி சரியில்லை அப்படின்னு எனக்கு நீ சொல்லணும். அருள் வழி நல்கும் சோதியை ஒளிப்பிழம்பும் ஆகிய உன்னை, இறைவா சிவபெருமானே, உன்னை நாங்க பார்க்கணும்னு தான் உன்னை நாங்க கோவில்ல சிலையா உன்னை வடிச்சு வச்சிருக்கோம். ஆனா உன்னுடைய உருவம் எது? சோதியானவன், ஒளிப்பிழம்பாகிய உன்னை நீதியிலேன் அறிநெறி இல்லாத நான். அதாவது உன்னை இப்படித்தான் அறநெறி, இதுதான் தர்மம், இதுதான் செய்யணும், இதை பண்ணாதான் என்னை சேர முடியும் நீ வகுத்து வச்சிருக்க. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. அறநெறி இல்லாத யான்
என் அமுதே, என் அமுதமே என நினைத்து ஏத்தி, அப்பான்னு நான் உன்னை கும்பிடும்போது என்று எண்ணி துதித்து, புகழ்ந்து அழைத்து, போற்றி அழைத்து, அலறி, அலரா நின்று என் உள்ளே ஆற்றுவனாக, என் மனத்தில் ஆறுதல் அடையும்படி என்னை அப்படின்னா அடியேனுக்கு ஆவ என்ற அருள், ஐயோ இறங்கி அருள் புரிவாயாக அப்படின்னா, அப்பா நான் உன்னை எப்படிதான் எனக்கு துதிக்க தெரியாது, உன்னை பத்தி பாட தெரியாது, சிவ சிவன்னு சொல்ல தெரியாது, என்ன உன் அடியார் கூட்டத்துல என்னை சேர்த்துக்க. அங்க நடுவுல நான் நின்னாலும் அந்த அடியார்களுக்கு ஒரு கருணை கொடுப்ப பாரு, அந்த கருணை எனக்கு கொடு. அறநெறி தெரியாது, உன்னை எப்படி வணங்கணும்னு தெரியாது, உனக்கு எப்படி போற்றி பண்ணணும்னு தெரியாது, உனக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் நான் இருந்தாலும் என்னுடைய பிறப்பை அறுத்து விட்டுருப்பா. திரும்ப 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 அந்த பூலோகத்துக்கு வந்து தாயுடைய வயித்துல பிறந்து பிறந்து வாழற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உன் இணை மலர் பாதத்துல வந்து சரணடையும்படி அந்த பாதத்தை காட்டு. அந்த பாதத்துல ஒரு தூசி போல ஒட்டிக்கணும். அதுக்காவது எனக்கு அந்த பாதத்தை காட்டு. அந்த பாதத்துல நான் எப்படி ஒட்டிக்கணும்? தூசி போல வந்து ஒட்டிக்கணும். அந்த முழுசகர இறைவனடியார்களுக்கு அருளும் நெனியினை நினைத்து யான் உருக வேண்டும். நான் உருகணும். இறைவனடியார்களுக்கு நான் கொடுக்கணும். என்னுடைய எல்லாத்தையும் நான் கொடுக்கணும். அடியார்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அன்னம்பாளிப்பு பண்ணணும். ஒருவேளை அமுதமாவது அவங்களுக்கு படைக்கணும். அந்த நினைப்பு எனக்கு வரணுமா. நினைத்து யான் உருக வேண்டும் என்பார். போற்றி என் ஆரமுதே என நினைத்தேத்தி புகழ்ந்தலை அலறி என்றார். அவ்வாறு போற்றி புகழ்வேனாயின் என் கூச்சம் தவிர்த்து மனதில் ஆறுதல் உண்டாகும் என்பார். என் உள்ளே ஆற்றவனாகிய என்றார். அவ்வாறு தலையளித்து அருள வேண்டும் என்று எண்ணியபடி இதனால் இறைவன் கருணையை எண்ணி உருகினால் ஆறுதல் உண்டாகும் என்பது கூறப்பட்டது. அதாவது எண்ணம், நம் எண்ணம் வந்து எப்படி இருக்கணும்? இறைவனை போய் சேரணும். எனக்கு எண்ணங்கள் இப்படி இருக்கு. என் எண்ணம் எப்படி இருக்கு? எது நான் நினைக்க கூடாதோ அங்கதான் என் எண்ணங்கள் போகுது இல்லையா? எது நான் நினைக்கணுமோ அந்த இடத்துல என் எண்ணங்கள் வரல. உன்னை நான் நினைக்கணும், அந்த இடத்துக்கு என் எண்ணம் வரமாட்டேங்குது. நான் எங்கெங்க போக கூடாதுன்னு நினைக்கிறதோ அங்கதான் என் எண்ணங்கள் என்ன கூட்டிட்டு போகுது. இவ்வளவு கெடுதல் நான் இருந்தால், நான் கெட்டவனாகவே இருந்தாலும் என் மனசை திருப்பி உன் பாதத்தை வணங்கும்படி நீ செய். உன்னை நான் வணங்கும்படி செய்யணும். அந்த எண்ணத்தை எனக்கு கொடுப்பா. உன்னை போற்ற தெரியாது, உன்னை வணங்க தெரியாது, உன்னை புகழ தெரியாது, சிவசிவன்னு சொல்ல தெரியாது. அப்படி இந்த பைத்தியக்காரன், இந்த பைத்தியத்தை, அதாவது இந்த அடியார்கள் தொகை நடுவே நிறுத்து. அவங்க 10 பேர் சிவசிவான்னு சொல்லுவாங்க பாரு, அந்த வார்த்தையாவது என் காதுல வந்து விழுந்து சிவான்னு ஒரு வார்த்தையாவது நான் சொல்ல மாட்டேனா? அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காவது நீ எனக்கு பிறப்பறுக்க மாட்டியா அப்படின்ற இறைவனை இப்படி எண்ணணும். கெட்டதெல்லாம் ஒழிச்சிட்டு நல்லதா உன்னை நான் நினைக்கணும். உன்னது மட்டுமே நான் மனசுல எண்ணணும். கெட்ட கூட நான் போக கூடாது. அந்த கெட்ட விஷயங்களை நான் நினைக்க கூடாது. அந்த கெட்ட விஷயங்களை எண்ணவே கூடாது. உன்னை மட்டுமே நான் எண்ணணும். உன் மலர் பதத்தை மட்டுமே நான் வந்து அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த எண்ண பதிகத்தை நமக்கு அழகா கொடுத்தார் மணிவாசக பெருமான். அவரை பத்தி இன்னைக்கு பேசி 63வது பாடலான எண்ண பதிகத்தையும் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். பேச வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கு நன்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் வந்த பெருமானே. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே. சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.